எனக்கு டாடா பை பை சொல்றாராம். மாண்புமிகு 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்லை. அட ஏன் உங்க கட்சிக்காரங்களை தேர்தல் களத்தில் உங்களை நம்ப தயாரா இல்லை. ஒரு காமெடியில வரும், ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல. விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பித்தர கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு. ஆமாப்பா, நான் என் விவசாயி, அப்படித்தான் வர முடியும். உங்க அப்பா மாதிரி என்ன கோடீஸ்வரன், நீ கோடீஸ்வரன் இருந்த. உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தாரு. உடைய ட்ரெஸ்ல மட்டும் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல 8000 கோடி வச்சிட்டு இருக்கிற நீ பென்ஸ் பஸ்ல வரலாம், ஹெலிகாப்டர்ல வரலாம், தனி விமானத்தில் கூட இப்ப போயிட்டு இருக்கிற. நான் அப்படித்தான் வர முடியும். என்னுடைய நிலைமை அப்படித்தான். நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்பு பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில் நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழுந்துக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பஸ் போயிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் உனக்கு பிடிச்சிட்டு போவோம். பஸ்ல ஏறினா மழை வந்தா பஸ்ல ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இதை மம்முட்டி பிடிச்ச கை ஏரோட்டின ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த பாதை வேற, நான் வந்த பாதை வேற. இங்க இருக்கின்ற நபர்கள் மாதிரி, என் முன் நிற்கின்ற அருமை தோழர்கள் மாதிரி இங்க இருந்து தலைவருடைய பேச்சை கேட்டு மெல்ல மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, இப்படி வந்த பதவிக்கு வந்தேன். அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக கடினமாக உழைத்தேன். யாருடைய சிபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன். உங்க அப்பா மரப்புல வரல, உங்க அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டு வரல. கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர